குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மே 7 2026 வியாழக்கிழமை கண்டவர்ஸாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? தாவேகா சட்டப்பேரவைத் தலைவராக தன்னை தேர்வு செய்வதற்கான ஆவணம் மற்றும் தாவேகாவில் 107 எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏக்கள் உட்பட மொத்தம் 112 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதம் ஆகியவற்றை வந்து பார்த்திங்கன்னா கடிதத்துடன் இணைத்து வழங்கப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரை வந்து பார்த்திங்கன்னா விஜய் சந்தித்து முதல்வராக வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்பதற்கான கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா விடுத்திருக்கிறார். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதுதான் பார்த்துட்ருக்கோம். அதனால் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழ் பிரதம மந்திரி ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா, அதாவது பிஎம்ஸ்டி அப்படின்ற திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் உள்ள 14,500க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளை அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்துதல், மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்பம், ஆய்வகங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டுடன் கூடிய தரமான கல்வியை வழங்குதல் ஆகியவை இத்திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டத்திற்கான நிதியில் 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் வழங்கும். பெரும்பாலான மாநிலங்கள் இதில் இணைந்து விட்டன. ஆனால் தமிழகம், மேற்குவங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கையெழுத்து போடாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது, இந்தியா வியட்நாம் இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தின் மதிப்பை 2030ஆம் ஆண்டுக்குள் $25 பில்லியன், அதாவது 2.36 லட்சம் கோடி அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வியட்நாம் அதிபர் டோ லாம் புதன்கிழமை நடத்திய வந்து பார்த்திங்கன்னா விரிவான பேச்சுவார்த்தையில் இது முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க. அரிய புவி கனிமங்கள், மருந்துகள், கல்வி, வணிகத்துறை, கலாச்சாரம், எண்ம பரிவர்த்தனை உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த 13 ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையொப்பமாயிருக்கு. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா எண்ம பரிவர்த்தனை தளங்கள் வந்து பார்த்திங்கன்னா இணைச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு நிதிசார் பிணைப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்தியாவின் UPI மற்றும் வியட்நாமுடைய விரைவு பரிவர்த்தனை அமைப்பு முறையில் விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு வர்த்தக மதிப்பு கடந்த 10 ஆண்டுகளில் $16 பில்லியன் இருமடங்காக உயர்ந்துள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் இது $25 பில்லியன் அதிகரிக்க வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது தான், பார்த்துக்கோங்க. நம்மளுடைய எண்ம பரிவர்த்தனை, நம்மளுடைய UPI வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாடுகள் பயன்படுத்துது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தது, மேற்கு வங்கத்தில் பாஜக அரசு மே 9ஆம் தேதி வந்து பதவியேற்கிறாங்க. இந்த விழாவில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் மற்றும் பல்வேறு மத்திய அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. கட்சியின் மாநில தலைவர் சமிக் பட்டாச்சாரியா வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? பாஜகவுடைய மாநில தலைவர் அவர். ஓகேங்களா? அடுத்தது, தென்கொரியாவுடன் இணையும் எண்ணமில்லை. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா திருத்தி வந்து பார்த்திங்கன்னா வடகொரியா அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அதாவது இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் கிம் ஜோங் உன்னினுடைய அதிகாரம் மேலும் வலுப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இனி அவரின் வந்து பார்த்திங்கன்னா பதவி நாட்டின் தலைவர், ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்பட்டிருக்கு. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் வடகொரியாவின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதியாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? அரசியலமைப்பில் நிறைய மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய எல்லையாக வந்து பார்த்திங்கன்னா தென்கொரியா வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டுடைய எல்லைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லை அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தென்கொரியா வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த எல்லைக்கு மேலே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகேப்பா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே பார்த்தாச்சு. இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். அப்போ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.